அனலைசிஸ் பண்ணி அந்த ரிசல்ட் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடு நமக்கு இது ஃபெயிலூர் ஆயிரும் இல்ல இது ஃபெயிலூர் ஆகாது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிடு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதோட மேக்சிமம் டிஃப்ளெக்ஷன் ரெட் கலர்ங்கிறது மேக்சிமமான டிஃப்ளெக்ஷன், ப்ளூ அப்படிங்கிறது மினிமம் டிஃப்ளெக்ஷன். சரியா? இந்த கிரேடியன்ட் பேட்டர்ன்ல இருந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 0.4 mm. 0.4ங்கிறது என்ன, ரொம்ப 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 நெக்லிஜிபிள், அதாவது ரொம்ப கம்மியான டிஃபார்மேஷன். கரெக்டானா? ரிப்பீட்டடா இதுல லோட் ஆக்ட் ஆயிட்டு இருந்தா கூட இது ஃபெயிலூர் ஆகாது. புரியுதா? அதுவும் இந்த 0.4 mm டிஃப்ளெக்ஷன்ங்கிறது இந்த இடத்துல மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ இந்த அனலைசிஸ்ல நம்ம கன்க்ளூஷன் என்ன சொல்லுவோம்னா, இது வந்து சேஃப் டிசைன், இந்த மாதிரி நீங்க எவ்வளவு தயாரிச்சு கொடுத்தாலும் ஃபெயிலூர் ஆகாது அப்படிங்கிற கன்க்ளூஷனை நம்மளுடைய மேனேஜருக்கு கொடுத்துடணும், ரிசல்ட்டை கொடுத்துடணும். ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் அனதர் கேஸ் ஸ்டடி. அதே மாதிரி நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, சேஃப்டி ஃபேக்டர் அல்லது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டிப்பா எவ்வளவு இருக்கணும், கிரேட்டர் தேன் 1. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அனலைசிஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல நிறைய ஸ்ட்ரெஸ் வருது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இந்த கலரை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். ரஃப்லி நான் ஒரு 57 எடுத்துக்கலாமா, 57 வச்சுக்கலாம். மேக்சிமம் 103, ஆக்சுவலா 103 கிடையாது இல்லையா, 57 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 57 மெகா பாஸ்கல் ஸ்ட்ரெஸ் தான் இந்த இடத்துல இருக்கு. ரைட்டா? இப்ப இது வந்து நான் என்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன்னா அலுமினியம் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். அப்ப அலுமினியத்துடைய ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 250 மெகா பாஸ்கல். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப 250 மெகா பாஸ்கல் வந்து அலுமினியம் மெட்டீரியலுடைய ஈல்டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு, 57 போட்டு சொல்லுங்க. 250 டிவைடட் பை 57 போட்டா எவ்வளவு வருது, 4. ஓகே, அப்ப 4.3 அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் 1. கரெக்டா? அப்ப இந்த டிசைன் வந்து சேஃப் டிசைன். கரெக்டானா? சோ அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் இல்லையா, இது ஃபெயிலியர் ஆகாது இல்ல. தட்ஸ் ஆல். இப்படிதான் வந்து அனலைசிஸ்னுடைய ரிசல்ட் நம்ம எடுப்போம். அதுலயும் வந்து இந்த இடத்துல பாருங்க, மேஜரா இங்க கலர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கிறது நீங்க பாத்துருக்கணும். அப்ப அந்த இடத்துல மெஜாரிட்டியான கலர் அப்ராக்சிமேட்லி இந்த ஜோன் வருது. சோ நீங்க சொன்ன 4.3 சம்திங் இந்த இடத்துக்கு வருதா, கரெக்டா மேட்ச் ஆகுதான்? சோ இந்த கலர் என்ன நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுதோ அவ்வளவு சேஃப்டி ஃபேக்டர் இந்த இடத்துல வருதுங்கிறது ஜஸ்டிபிகேஷன் இண்டஸ்ட்ரியில நம்ம கொடுக்கணும். ரைட்டா? சோ திஸ் இஸ் த ரீசன் we need to study FEA, finite element analysis, அல்லது இது இன்னொன்னு என்ன சொல்லுவோம், ANSYS சாஃப்ட்வேர்.